மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். சரிகமா டிவி ஷோர்களுக்கு வணக்கம். நாதா விஜய் ஸ்ரீவத்யா. ஸோ நான் ஏன் வந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஃபெஸ்டிவல் வந்தாச்சு. ஸோ அதனால நானும் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்ல இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்ல நம்மளோட 3 செட்டான அன்பேவா, இனியா, இலக்கியா அது எல்லா செட்டுக்கும் நான் போயிட்டு என்னோட சாண்டா கிளாஸோட போட்பேன். தனியாக போகும்போது சாண்டா கிளாஸோட போய் நிறைய கிஃப்ட்லாம் கொடுக்க போகிறோம். அந்த கிஃப்ட்டை பார்த்து அவங்க எப்படிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வந்து லைக் கிறிஸ்மஸ் அப்படின்னா என்ன ஞாபகம்? சாக்லேட்ஸ் அண்ட் அதான் அந்த நமக்கு ஒரு எப்பவுமே வந்து சின்ன வயசுல ஒரு கதை சொல்லியிருப்பாங்க தெரியுமா, சாண்டா கிளாஸ் வருவான், நீ வந்து நைட்டு முடிச்சுட்டு கூட நைட் தூங்கணும், அப்போ வந்து உனக்கு தெரியாமல் ரூமுக்குள்ளே வந்து எனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வச்சுட்டு போயிடுவாங்க. நானும் பார்க்குறேன் ஒரு நாள் கூட வரலைங்க சாண்டா கிளாஸ். நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? வருண் ஃபீல் பண்ண நாங்கள் விட மாட்டோம், சரிగా வந்து நாங்கள் விட்டவே மாட்டோம். அதுக்காகவே சாண்டா கிளாஸ் வாங்க அவர் ஃபீல் பண்ணிட்டாரு. நீங்கள் எப்படி இருக்கலாம்? எஸ் ஓ சாண்டா கிளாஸ் இப்படி இருப்பாங்களா? நான் இதை படத்தில் பார்த்துங்க, நல்லா இருக்கு. ஓய் கிஃப்ட் வேறையா? சோ ஸ்வீட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த பொருள் தான் பத்திரமா வச்சுக்கணும், பேப்பர் கிடையாது. ஸோ எஸ் உங்களுக்கு வந்து அதாவது நிறைய விஷயம் foreverன்னு இருக்கு. சாரி உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சாண்டா தேடி இருக்காரு. இப்போ சாண்டா வந்து நீங்கள் எப்பயுமே நிறையா நாங்கள் கேள்விப்பட இருக்கும் செட்டில் நிறைய பேர் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வில் பி ஸ்பெஷல் ஃபார் யூ நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதனால அந்த வேர்டோட உங்களுக்காகவே கிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது எப்படி இருக்கு? தேங்க்யூ. நான் மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நான் மட்டும் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் அது ஓன்ட் ஒர்க். எல்லாருமே வந்து அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக, அவ்வளோ ஃப்ரெண்டாக. ஸோ நமக்கு தெரியல 3 இயர்ஸ் எப்படி போச்சுன்றது தெரியல. நேற்று ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது சீரியல். ஸோ செட்டுக்கு வந்தாலே கன்னியாமா இருக்கட்டும், ஆனந்த் சார் இருக்கட்டும், அப்போ டெல்லா இருக்கட்டும், இப்போது ஸ்ரீகோபிதா இருக்கட்டும், லைக் ஒரு ஸ்கிரிப்ட் வந்தால் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இதை விட எப்படி நல்லா பண்ணலாம், we discuss it and we will do it. ஸோ அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கிறதுனால தான் அந்த you can see that chemistry on screen. ஸோ அந்த விஷயத்தில் I'm very lucky that I got a very down to earth, very cooperating co-artist. So அந்த விஷயத்தை நான் லக்கின்னு சொல்லலாம். Yes, so உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கா? Definitely, it's very cute. இதுல இன்னொரு ரொம்ப பிடிக்கும். Oh my god, sorry, we gifted for Varun, not for you. Sorry, so sorry. So வந்து கண்மணிக்கு யாராவது இந்த கிறிஸ்மஸ்ல கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்களா? ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஷீட் போட்டுட்டு கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும்ல, கிறிஸ்மா அது பேர் தெரியாது, கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிஃப்ட் கிடைச்சிருக்கு. தவிர இப்பதான் எனக்கு கார்டு, இப்பதான் நீங்களே எனக்கு நியூ இயர் கிரீட்டிங் கார்டு கொடுத்துருக்கேன். கிஃப்ட் எனக்கு யாரும் தந்தது இல்லை. கிறிஸ்மஸ்க்கு கொடுத்தது இல்லை. ஓகே, உங்களுக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னா ஞாபகம் வரும்? ப்ளம் கேக்கு, வேற மேடம் புல்கூடு, ஸ்டார்ஸ், சாண்டா கிளாஸ். அப்படியே முழுச சந்திரமுக்கியா மாறின எங்க இவங்களை பாருங்க, கண்மணியை பாருங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நம்ம சாண்டா கிளாஸ் ஒரு கிஃப்ட் கூப்பிடலாமா? சாண்டா கிளாஸ் கண்டிப்பா. நீங்க உங்க கண்மணியாவே கூப்பிடுங்க பாப்போம். சாண்டா கிளாஸ் சாண்டா கிளாஸ் இங்க வாங்க. ஜீவுமா அல்ல இல்லையா? அப்படிலாம் அப்படி கொடுத்துருவாரு. என்னது இது குட்டியா இருக்கு? அந்த உள்ள திறந்து பாருங்க, பெருசா இருக்கு. இது திறந்துக்கே 1/2 மணி நேரம் ஆயிடும். எனக்கு ஷார்ட் அதுக்குள்ள கூப்பிடுவாங்க. கியூட் டால். ஆமா, ஆயிட்டு ஃபோன் பேசிட்டு இருக்கு. ஆமா, யார்கிட்ட? ஓ, பிரைட்ஸ்மேட் போல. இல்லைங்க, நீங்க வந்து நிறைய இந்த போன்ல இருப்பீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ அதனால நான் போன் நோண்டுவேன், யார்கிட்ட பேச மாட்டேன். அதனாலதான். அப்படியா? அப்ப இது நான் தான் த மினி கண்மணி. ஸோ அங்கிள், உங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னா ஞாபகம் வரும்? எனக்கு வந்து நான் எஸ்ஏ சந்திரசேகர் சாருடைய அசிஸ்டண்ட்டு. அவர் வந்து கிறிஸ்டியனு. அவங்க அம்மா என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அங்கே தான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் டைரக்டரை பார்ப்பேன். எல்லா வருஷம் ஊரில் இருக்கும்போது பார்ப்பேன். அவுடோரில் ஷூட்டிங்கில் இருந்தேன்னா பார்க்க மாட்டேன். அவரும் அவுடோரில் ஷூட்டிங்கில் இருந்தாருன்னா நம்ம எப்படி பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வந்து ஒரு கிஃப்ட் தர போகிறார். கூப்பிடலாமா? நீங்கள் கூப்பிடுங்க கிறிஸ்மஸ் தாத்தா. வாங்க கிறிஸ்மஸ் தாத்தா. தேங்க்யூ. ப்ளீஸ் ஓப்பன். செல்லம் சூப்பர். அன்பேவா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லவ். அப்படியா? டெடி பேர்ல வந்து லவ் வந்துருக்கு. ஸோ நீங்க வந்து டெடி பேர்லாம் யாருக்காவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? பேத்தி பேரனுக்குலாம் வாங்கி கொடுத்துருக்கேன்.
ஓகே உங்களுக்கு வாங்கி கொடுத்து சரி சரி சூப்பர். ஸோ வந்து கிறிஸ்மஸும் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு நாங்கள் விஷ் தேங்க்யூ பண்ணிக்கிறோம். தேங்க்யூ சேம் டீமா உங்களுக்கும் நல்லா இருக்கணும் நீ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அங்கிள். தேங்க்ஸ் அலாட். ஓகே, கிறிஸ்மஸ் தாத்தா gift கொடுத்தா பிடிக்குமா பிடிக்காதா? ரொம்ப பிடிக்கும். கூப்பிடுற கிறிஸ்மஸ் தாத்தாவை கிறிஸ்மஸ் தாத்தா இங்க வாங்க. சாண்டா கிளாஸ் கூப்பிடு. சாண்டா கிளாஸ் வாங்க. சாண்டா கிளாஸ் உனக்கு ஒரு gift வச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் ஹலோ சாண்டா கிளாஸ் சொல்லு. ஹலோ சாண்டா கிளாஸ். அவள் தான் உன் gift. Thank you so much. வேற இருக்கா gift கேளு. Welcome gift. Oh, thank you. Bye. Thank you. Bye. Santa Claus gave you a backpack. You like it? Yes. How much you like? A lot. A lot. Oh, so sweet. Okay. உங்களுக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னா கேக் அப்புறம் வந்து அதான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேக் கேட்போம். எப்படி ரம்ஜானுக்கு நாங்கள் பிரியாணிக்கு அலைவோமோ அந்த மாதிரி கேக்குக்கு தான் வச்சுருக்கோம். ஸோ அண்ட் கலர்ஃபுல்லான அந்த நைட் டைமில் ப்ரேயர்ஸ் அந்த விஷயம்லாம் உண்டு. சர்ச்சுக்கு போகிற பழக்கம் இருக்குது. ஸோ அதனால அதெல்லாம் வந்து மெமரிஸ். உங்களோட எத்தனையோ ஷோஸில் நீங்கள் பார்க்குறது சாண்டா கிளாஸோட வந்து நீங்கள் ஷோஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்கள் சாண்டா கிளாஸ் வந்து ஒரு சின்ன கிஃப்டோட வர்றாரு. கூப்பிடலாமா? கண்டிப்பாக. தேங்க்யூ. கிஃப்ட். So sweet. Thank you. Thank you, Santa. Yes. Cute ஒரு டெடி. எஸ். அதில் வந்து அது வந்து உங்களுக்கு லவ் இருக்கிறதுனால Okay. அவர் அன்பேவா அப்படிங்கிறனால நிறைய லவ் கொடுத்துருக்காரு. So sweet. ஸோ எங்கே தெரியும் நிறைய பெண்கள் உங்களுக்கு கிஃப்ட் அமைச்சிருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்க. இதானே இல்லைட்டீங்க டக்குன்னு. ஓகே, ஸோ யூ ஆர் வெரி கிஃப்ட். யாருக்கு டெடி கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க? எனக்கு ஞாபகம் வருது. சச் ரகட் பாயா இல்ல அப்படி பாயா இல்ல அவரு. இல்ல டெடி பியர் கிஃப்ட் பண்ணது இல்ல. ஓகே, மச்சரி கிஃப்ட் பண்ணிருக்கீங்க.